ஸ்போர்ட்ஸ் கிடன் நியூஸுக்கு வணக்கம். இது சத்யா பிரசன்ட் ஸ்போர்ட்ஸ் கிடன்ஸ் த பவுண்டரி லைன் ஷோ வித் முத்து. சிஎஸ்கே இன்னைக்கு இன்னொரு மேட்ச்ல ஆட போறாங்க லக்னோ கூட. லக்னோ சம ஃபார்ம்ல இருக்கிறாங்க. குறிப்பா நிக்கோலஸ் புரன்லாம் விட்டு வெள்ளுன்னு வெளுத்துட்டு இருக்கிறாரு. சிஎஸ்கே 5 மேட்ச்ல தோத்துட்டு லக்னோவில் வச்சு ஃபேஸ் பண்ண போறாங்க. ஸோ சிஎஸ்கே இந்த மேட்சை ஜெயிப்பாங்களா அப்படிங்கிறத தாண்டி ஒரு ஃபைட் கொடுக்குற வகையில கொஞ்சம் இன்ஸ்பைரிங்கா வச்சு ஆடுவாங்களா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம முத்துக்கிட்ட பேசி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் முத்து ப்ரோ. வணக்கம் ஸ்ரீராம், how are you? ரொம்ப நல்லா இருக்கேங்க. டீம் நல்லா இருக்குமான்னு தான் தெரியல. ஒரு டீம் என்னன்னா சன்ரைசர்ஸ் கம்பேக் கொடுத்துட்டாங்க, தோத்துக்கிட்டே இருந்தாங்க. மும்பை கம்பேக் கொடுத்துட்டாங்க, தோத்துக்கிட்டே இருந்தாங்க. செம்மையான கேம். அடுத்து இப்போ மண்டே லக்னோ கைண்ட்ஸா சிஎஸ்கே வராங்க, தோத்துக்கிட்டே இருக்கிறாங்க. கம்பேக் கொடுப்பாங்களா? இதுதான் இப்ப எல்லாருக்குமான ஒரு கேள்வியா இருக்கு. நீங்க என்ன சொல்றீங்க? கம்பேக் கொடுப்பாங்களான்னா கொடுக்கணும், இல்லைன்னா டோர்னமெண்ட் முடிஞ்சுது. அத முதல்ல சொல்லிடுறேன். கொடுப்பாங்களான்னா அது கேமை பொறுத்தா இருக்கு ஸ்ரீராம். ஐ மீன் வெளியில இருந்து பாக்குற நமக்கு கொடுத்தா டோர்னமெண்ட் இன்னும் கொஞ்சம் சூடு பிடிக்கும், அந்த மாதிரி மோட்டிவ் தான் இருக்கு. பட் டீம் எவ்வளவு மோட்டிவேட்டடா இருக்காங்க, யார் மோட்டிவேட் பண்ண போறாங்க அப்படின்றது முக்கியம். நீங்க 2 டீம் எக்ஸாம்பிள் கொடுத்தீங்க. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அபிஷேக் சர்மான்ற ஒரு ஆள் இன்ஸ்பயர் பண்ணியிருக்காரு. சோ அவங்க திரும்ப வருவாங்கன்ற நம்பிக்கை கொடுத்துருக்காங்க. மும்பை இந்தியன்ஸ் ஆல்ரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸ், என்டையர் டீம் சேர்ந்து, அதாவது எந்த பிளேயரும் நான் தான் இந்த மேட்சை ஜெயிச்சு கொடுத்தேன்னு கிடையாது. அவங்க ஜெயிச்ச மேட்ச்ல பாத்தீங்கன்னா சூர்யா கொஞ்சம் ரன் அடிக்கிறாரு, திலக் கொஞ்சம் ரன் அடிக்கிறாரு, நமந்தீர் கொஞ்சம் ரன் அடிக்கிறாரு, போலில கரண் சர்மா சிப்பின் பண்றாரு, சாண்டர் சிப்பின் பண்றாரு, பும்ரா சிப்பின் பண்றாரு, தீபக் சேகர் சிப்பின் பண்றாரு. இந்த மாதிரி எல்லா ஒரு 12 பேர் கொண்ட டீம்ல ஒரு 8 பேர் சேர்ந்து அந்த மேட்ச் ஜெயிச்சு கொடுத்தாங்க. அதுவும் டீம் இன்ஸ்பயர் பண்ணும். இந்த 2ல ஏதாவது ஒன்னாவது நடக்கணும் சிஎஸ்கேவுக்கு இன்ஸ்பயர் ஆக. சரிங்க, இப்போ பிளேயிங் லெவல்ல என்ன சேஞ்சஸ் இருக்குன்னு எதிர்பார்க்கலாம்? எதுவுமே சரியா போகல அப்படிங்கிறப்ப கண்டிப்பா பிளேயிங் லெவல் சேஞ்ச் இருக்கும்னு தான் எதிர்பார்க்கிறேன். உங்களோட எதிர்பார்ப்பு என்ன? எதிர்பார்ப்பு ஒண்ணு, ஐ திங்க் மறுபடியும் தீபக் ஹூடா பிளண்டர் பண்ணவே கூடாது. அவரை நீங்க பிக் பண்ணலைன்னா பிக் பண்ணலன்றது இருக்கணும். ராகுல் திரிபாட்டிக்கு பதிலா ஒரு யங்ஸ்டருக்கு போகணும் ஸ்ரீராம். போவாங்களான்னு எனக்கு தெரியல. ஏன்னா இந்த மேட்சுக்கு முன்னாடி ஐ திங்க் ஸ்டீஃபன் ஃபிளமிங் அங்கேயும் ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் கொடுத்திருக்காரு. யங்ஸ்டர்ஸ் நாங்க அன்டெஸ்டட் பிளேயர்ஸ் நாங்க களத்துல இறக்க மாட்டோம்ன்ற மாதிரி இந்த டீம் பிலீவ் பண்ணுது. பட் ஷேக் ரஷீத் மேல ஒரு சின்ன ஹோப் இருக்கிறதா தெரியுது. அவருமே ஃபிளமிங்குமே நல்லா பேசுறாரு அவரை பத்தி. அவர் ஒரு கன்சிடரேஷன்ல இருக்கிறாரு, நாங்க ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு. பட் பார்க்கலாம், ட்ரை பண்ணலாம். ஏன்னா இந்த டீமோட 2-3 வருஷம் இருந்திருக்காரு அவரு. ஜஸ்ட் எங்க இருந்தோ வந்த பிளேயர் கிடையாது, இந்த சீசன் எடுத்த பிளேயர் கிடையாது. சோ சான்ஸ் கொடுக்கணும் ஸ்ரீராம். அண்ட் இது ரொம்ப டெஸ்டான பிளேயர்ஸ், அவங்களதான் நாங்க எடுத்துட்டு வர போறோம்னா அப்புறம் எதுக்கு ஆக்ஷன்ல எடுத்தீங்க? நீங்க நம்ம கண்ணு முன்னாடியே ப்ரூவானா நிறைய பேர் பாக்குறோம்ல. நம்ம அந்த பிரியான்ஸ் ஆரியாவை பாக்குறோம். எல்லா டீம்லயுமே பவுலர்ஸ் நிறைய பேர் வந்திருக்காங்க. அவங்களாம் டெஸ்டட் கிடையாது. பிரியான்ஸ் ஆரியா ஒரு டீமோட ஓப்பனரா வராரு அப்படிங்கிறப்போ அவர் எங்க டெஸ்டட்னா நான் அவ்வளவு பயங்கரமா டொமஸ்டிக்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இல்லையே. சின்னதா லீக்ஸ் ஆடி இருக்கிறது அவ்வளவுதானே. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ சிஎஸ்கே பண்றதுல என்ன தப்பு இருக்கு உங்களுக்கு? எஸ்பெஷலி நீங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல நம்புறீங்க, அவங்க ரிசல்ட்ஸ் கொடுக்கல அப்படிங்கிறப்போ யங்ஸ்டர்ஸ் கிட்ட போறதுல என்ன தப்பு இருக்கு? ரொம்ப கரெக்ட். இந்த டீம் அதை பண்ணுவாங்களான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். பண்ணா எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஸ்ரீராம். இதே ரிசல்ட் தான் வந்துச்சு யங்ஸ்டர் வந்ததுனாலும் நான் கூட அதுல நான் இந்த யங்ஸ்டருக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குதுன்னு நான் பார்ப்பேன். அப்படிதானே நம்ம ருத்ராஜ் ஃபியூச்சரான ஒரு கேப்டனா, தோனியோட ஷூஸ் ஃபில் பண்ணக்கூடிய கேப்டனை அப்படிதானே இவங்க ஃபைன் பண்ணாங்க. அதனால ஒரு சேஞ்ச் இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்பெஷலி சான்சஸ் கிடைச்சி ராகுல் திரிபாதி எல்லாம் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கல. அந்த பதிலா இவருக்கு சான்ஸ் கிடைச்சா நல்லா இருக்கும். பட் இன்னொரு அஸ்வினோட பிளேஸ் அப்படிங்கிறது ஒவ்வொரு மேட்ச்க்கு முன்னாடியுமே கொஸ்டினபிளா இருந்துகிட்டே இருக்குது. நிறைய விமர்சனங்கள் அவரை சுத்தி இருந்துகிட்டே இருக்குது. இந்த மேட்ச்ல அவர் 11ல இருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? இருந்தா ப்ரூவ் பண்ணி காப்பாரா? இருப்பாருன்னு நினைக்கிறேன் ஸ்ரீராம். 2 காரணங்கள் இருக்கு. என்னதுன்னா, போன மேட்ச் லக்னோல நடந்துச்சு, அது ஒரு டே மேட்ச் தான். யாரோட ஜிடியோட ஜெயிச்சாங்கல்ல லக்னோ அந்த மேட்ச். ஆமா. சோ அந்த மேட்ச்ல 10 ஓவர் பேட்டர்ஸ் ரூல் பண்ணாங்க. அடுத்த 10 ஓவர்ஸ் 2 இன்னிங்ஸ்லயும் போலர்ஸ் நல்லா பண்ணாங்க, எஸ்பெஷலி ஸ்பின்னர்ஸ். ராஷித் கான் கடைசி நல்லா போலிங் போட்டாரு, வாஷிங்டன் சுந்தர் நல்லா போலிங் போட்டாரு. சோ ஸ்பின்னர்ஸ்க்கு ஏதோ இருக்கு இந்த விக்கெட்ல, எஸ்பெஷலி பால் கொஞ்சம் பழசானதுக்கு அப்புறம். அது ஒரு பாயிண்ட். இன்னொரு பாயிண்ட், ஜஸ்ட் எவ்வளவு லெஃப்ட் ஹேண்டர்ஸ் நீங்க பாருங்க. உங்களுக்கு டாப்ல ரிஷப் பண்ட் அப்படி, ஏன்னா மார்ஷ் அவைலபிளான்னு தெரியல. அவர் ஆஸ்திரேலியா போயிருக்காரு நான் கேள்விப்பட்டேன் பர்சனல் ரீசன்ஸ்க்காக. சோ அவர் அவைலபிள் இல்லைன்னா பந்த் மறுபடியும் ஓபன் பண்ணாருன்னா அங்க ஒரு லெஃப்ட் ஹேண்டர் இருக்காரு. நிக்கலஸ் பூரன் உலகத்தோட மோஸ்ட் டேஞ்சரஸ் லெஃப்ட் ஹேண்டர். சோ இந்த மாதிரி லெஃப்ட் ஹேண்டர்ஸ் 2 பெரிய பிளேயர்ஸ் இன்னமும் நிறைய வராங்க, போக போக வருவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த டீம்ல இருக்காங்க. சோ அவங்களுக்கு எதிராக உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஸ்பின்னர் இருக்கிறது நல்லது. இந்த பர்டிகுலர் மேட்ச்ல முக்கியமான ரோல் இருக்கும்னு நினைக்கிறேன். நானும் என்னை பொறுத்த வரைக்கும் கரண்ட் ஃபார்மை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா அஸ்வின் அவ்வளவு சரியா இல்லை. மேபி அதை மனசுல வச்சு பார்த்தா 11ல இருந்து சேஞ்ச் பண்ணலாம்.
பட் இப்போ அந்த மேட்ச் அப்ஸ் படிலாம் பார்த்தோம்னா இந்த மேட்ச்ல நீங்க சொன்ன மாதிரி நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கிறாங்க. நம்ம வந்து இங்க வந்து அஸ்வின் இல்லை அப்படின்னா நம்ம ஜடேஜாவையும் நூர் அகமதையும் மட்டும் நம்பி தான் போக வேண்டியது இருக்கும். லெஃப்ட் ஹேண்டருக்கு லெஃப்ட் பவுலர்ஸ் வந்து எந்த அளவுக்கு சரியா இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு சின்ன கொஸ்டினும் இருக்கும். அண்ட் இந்த பிட்ச்ல ஸ்பின்னர்ஸ் தாங்க பெட்டரா பண்ணிருக்காங்க லக்னோ பிட்ச். 10 ஓவர் சூப்பரா இருக்கு. பால் பழசானதுக்கு அப்புறம் ஸ்பின்னர்ஸ்க்கு வேலை வருது. ஸோ என்னன்னா இந்த மேட்ச் வந்து ஜெயிக்கணும் அப்படின்னா நம்ம வந்து லக்னோ டீமுக்கு மொத்தமா பிளான் பண்றதை விட பூரனை கனெக்ட் பண்றதுக்கு அவரை வந்து ஸ்டாப் பண்றதுக்கு என்ன பண்றோங்கிறதா முக்கியம். பூரனை வந்து இவங்க வந்து ஒரு 10-20 ரன்ல தூக்கிட்டாங்க நிக்கோலஸ் பூரன் அப்படின்னாலே மேட்ச் வந்து சிஎஸ்பியோட கையிலன்னு நினைக்கிறேன். பட் அதை பண்ண முடியுமா இந்த பவுலர்ஸ்னால? முடியும். நூர் அகமது நீங்க ஸ்பின்னர்ஸ் எவ்வளவு சொல்றீங்களோ அவர் ஸ்பின்னர்ஸ் கைன்ஸ்டா தான் ஸ்ட்ரைக் ரேட் அதிகமா வச்சிருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட் அதிகமா வச்சிருக்காரு. விக்கெட்டும் அங்கதானே விடுறாரு. அவர் அவுட் ஆக்குன பிளேயர்ஸ் பாருங்க, செஹல், ராஷித் கான். அவுட் ஆகுறதுக்குள்ள ஒரு இம்பாக்ட் கொடுத்துட்டு போயிடுறாரு. அது இம்பாக்ட் கொடுப்பாருங்க. அது எப்படி கொடுக்காம இருப்பாரு? உலகத்தோட மோஸ்ட் டேஞ்சரஸ் பிளேயர் நான் டக்கட் அவுட் எடுக்கணும்னா அது எப்படி முடியும்? அவங்களும் விளையாட தானே வராங்க. அவங்க என்ன உங்ககிட்ட சரண்டரா வராங்க? இது நல்லா இருக்கு. சோ ஆரம்பத்துல ஒரு மிஸ்ஹிட் வந்ததுன்னா நல்லது. பட் பெஸ்ட் பிளாய் அவருக்கு எதிராக என்னவா இருக்கும்னா அஸ்வின் ஒரு 2, நூர் அகமது இன்னொரு 2. அஸ்வின் ஒரு பக்கம் கண்ட்ரோல் கொடுத்தா நூர் அகமது அட்டாக் பண்ண போவாரு. அங்க வந்து கொடைக்கிளம்ப வாய்ப்பு இருக்கு. பூரன் அவரை எந்த அளவுக்கு நிப்பாட்டுறாங்களோ அந்த அளவுக்கு இந்த கேம் மாறதுக்கான சான்சஸ் இருக்கு. இங்க இருந்து ஒரு வெற்றி கிடைச்சா இதுக்கப்புறம் சிஎஸ்கேயோட சீசன் அப்படிங்கிறது மாற வாய்ப்பு இருக்கா? ரொம்ப பெரிய கேள்வியை நீங்க கேக்குறீங்க ஸ்ரீராம். நான் மறுபடியும் சொல்லியிருக்கேன், அடுத்த 2 பாயிண்ட் எங்க இருந்து வருதுன்னு பாருங்க. எட்டாக்க நீங்க நினைச்சு கொட்டாய் விடக்கூடாது. கையில என்ன இருக்கோ அதை வச்சு வாழணும். இப்போதைக்கு அடுத்த 2 பாயிண்ட்ல ரொம்ப நாளா தேக்கம் அடைஞ்சிருக்காங்க. புது வருஷ பிறப்பு, மேபி இந்த புது வருஷம் பிறந்தது ஏதாவது ஒரு லக் எடுத்துட்டு வரலாம் இந்த டீமுக்கு. சோ அடுத்த 2 பாயிண்ட் கையில வரட்டும், அதுக்கப்புறம் மத்ததை யோசிக்கலாம். பெரிய மனசு பண்ணி ஆப்போனன்ட் டீமுக்கு நல்ல வருஷமா இருக்கட்டும் தோல்ல தட்டி கொடுத்து 2 பாயிண்ட் கொடுத்துட்டு வந்துட்டாங்கன்னா என்ன பண்றது? அது எதுவும் பண்ண முடியாது. பட் நான் ஒரு ஃபைட் எதிர்பார்க்கிறேன். நான் மறுபடியும் சொல்றேன், எனக்கு வந்து சிஎஸ்கே ஜெயிச்சாலும் தோத்தாலும் ஓகே தான். பட் ஒரு ஃபைட்டை காமிக்கணும்ன்றேன். அன்னைக்கு ஜிடி ஃபைட் பண்ணாங்களே இதே பிட்ச்ல அகைன்ஸ்ட் எல்எஸ்ஜி, கடைசி ஓவர் வரைக்கும் எடுத்துட்டு போனாங்க. அண்ட் பேட்டிங்ல வந்து நெட் ரன் ரேட்டுக்காக ஆடுறது, டார்கெட் பக்கத்துல போக மாட்டேன்ற மாதிரிலாம் இல்லாம ஒரு நல்ல மேட்ச் விளையாடினாங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இன்னொரு விஷயம் நான் பேசணும், சிவம் தூபே கொஞ்சம் அவருக்கு வந்து அந்த கிராம்ஸ் இருக்கு போல, 100% ஃபிட்டா இல்லைன்னு நினைக்கிறேன். அதை பத்தியுமே இவர் பேசியிருக்கிறாரு ஃபிளமிங். என்னன்னா வந்து அது கொஞ்சம் ஒரியா தான் இருக்கு. பட் இருந்தாலும் ஹோப்ஃபுல்லி அவர் வந்துருவாருன்னு நம்புறோம். இன்னொரு இன்ஜுரி எங்களால தாங்க முடியாது அப்படின்னு வந்து பேசியிருக்கிறாரு. நியாயம் தான் ஸ்ரீராம். ஏன்னா சிவம் துபே வேலை ஈஸி, ஃபீல்டிங் எல்லாம் பண்ண வேணாம், வெறும் இம்பாக்ட் சப்பா வந்து பேட்டிங் ஆடினா போதும். அதுவுமே அவரோட அந்த பழைய ஃபார்முக்கு வந்துட்டார் அப்படின்னா அது பெரிய பூஸ்டா இருக்கும், எஸ்பெஷலி இந்த கண்டிஷன்ஸ்ல. ஏன்னா அந்த பக்கம் வந்து பிஷ்னாய் போன மேட்ச் ஃபார்முக்கு வராரு. சோ அந்த மாதிரி ஸ்பின்னரை டேக் ஆன் பண்றதுக்கு சிவம் தூபே நல்ல ஆப்ஷனா இருப்பாரு. வந்து ஒரு கொஸ்டின் கேக்குறேன் கடைசியா, என்னன்னா நம்ம ஃபேன்ஸ் எல்லாம் வந்து சுரேஷ் ரெய்னா இருந்திருந்தா அந்த டீம் எப்படி இருந்திருக்கும் தெரியுமா, அவர் இருந்தா எப்படி இருந்திருக்கும் தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்க. உங்களுக்கு ஒரு பழைய சிஎஸ்கே பிளேயர் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல அவர் டீம்ல இருந்திருந்தா பயங்கரமா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிற ஒரு பிளேயர் கூட்டு வரலாம், அவர் வந்து திரும்ப கூட்டு வந்து ஆட வைக்கலாம் அப்படின்னு. ஃபார்ம் எல்லாம் இருக்காது, இது சும்மா வந்து ஒரு சுரேஷ் ரெய்னா தாங்க சிஎஸ்கே லெஜெண்ட். அவரு சிஎஸ்கே ஐபிஎல் லெஜெண்ட். அவர் ஆடின இன்னிங்ஸ் எல்லாம் சான்ஸ் இல்ல. ஸ்பின்னர்ஸ் எல்லாம் செட்டில் ஆக மாட்டார், முட்டி போட்டு அடிப்பாரு மிட் விக்கெட்ல. அந்த இன்சைட் அவுட் ஷாட் இன்னும் அப்படி கண்ணுக்குள்ளேயே நிக்குது. ஆமா, அவரோட பீக்ல வந்து அவரை மாதிரி சிஎஸ்கேவோட சர்வ் பண்ண எந்த பிளேயரும் எனக்கு வந்து ஞாபகம் இல்ல ஸ்ரீராம். நம்பர் 3 பொசிஷன் அப்படிங்கிறது இன்னும் நம்ம அப்படி தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறோம். அவர் விட்டு போன இடத்த ஒவ்வொரு 2 சீசனுக்கு ஒருக்க பிளேயரை மாத்திக்கிட்டு இருக்கிறோம். 10-15 வருஷமா ஒரே ஆளா இருந்தவர். அவரோட இடம் வந்து இப்போ நம்ம ஃபில் பண்ண முடியல அப்படிங்கிறப்ப அவர் எவ்வளவு பெரிய ஒரு 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 பங்களிப்பை கொடுத்துருக்காரு அப்படின்னு தெரியுது. என்ன நான் பொறுத்த வரைக்கும் இந்த டீம் வந்து ஃபீல்டிங்ல சரியில்லை அப்படிங்கிறப்போ எனக்கு ஒரு மெக்கல்லம் இருந்திருந்தா, ஒரு பிராவோ இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும், அவங்க உள்ள வந்திருந்தா எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு தோணுது. ஸோ ஃபீல்டிங்ல அவ்வளோ ரன்ஸை சேவ் பண்ணி கொடுப்பாங்க. பிராவோ டெத் ஓவர் அவ்வளோ அருமையா ஸ்லோ ரன்ஸ் போட்டு கொடுப்பாரு, வேரியன்ஸ் இருக்கும். அண்ட் இவர் நம்ம மெக்கல்லம்லாம் அந்த 120, 130 கேம்லாம் முன்னாடி வந்து டிஃபெண்ட் பண்ணுவாங்க சிஎஸ்கே. அதுல எல்லாம் ஃபீல்டிங் வந்து பயங்கரமா பண்ணி வச்சிருப்பாரு. அந்த மாதிரி ரிலையபிள் ஓபனர், ஒரு பேங்க் சீசனுக்கு 400-500 ரன் ஈஸியா வந்துரும். அண்ட் எல்ஐச்சாமி பவுண்டரியில, எல்ஐச்சாமி லாங் ஆஃப்ல அவரை தாண்டி வந்து பந்து எங்கேயுமே போகாது. ஆமா, இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் பார்த்து வந்த டீம், இவ்வளவு வந்து லெகசி இருக்கிற ஒரு டீம். இந்த டீம் வந்து கம்பேக் கொடுக்கணும், சீக்கிரம் கொடுங்க. கொடுத்தாதான் இந்த டோர்னமெண்ட் இன்னும் வந்து சுவாரஸ்யமாகும். ஸோ சிஎஸ்கே ஏதாச்சும் பண்ணுங்க, லக்னோவை வின் பண்ணுங்க, அவ்வளவுதான். ஸ்ரீராம் கெஞ்சராரு பாருங்க அதுக்காவது. அங்க யாரெல்லாமோ கெஞ்ச, ஃபிளமிங் எல்லாம் கெஞ்சுறாரு. பிரஸ் கான்ஃபரன்ஸ் வந்து புலம்புறாரு. அப்பவுமே வழி இல்ல. நம்ம கேட்டு என்ன பண்றது? பாக்கலாம் ப்ரோ என்ன நடக்குது. ஓகே ஸ்ரீராம், மேட்ச் முடிஞ்சோன்னு பேசுவோம் நம்ம.
வழக்கமான மேட்சா இருந்துடக்கூடாது. நல்ல ஒரு ஃபைட்டோட பார்த்துட்டு வந்தோம்னா ஸ்பிரிட்டோட பேசலாம். அப்படி வழக்கம் போல தூங்கி முழிச்சு வந்தோம்னா நோ சான்ஸ். பார்க்கலாம் ப்ரோ. பாப்போம் ஸ்ரீராம். லெட்ஸ் ஹோப் ஃபார் தி பெஸ்ட். தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸ்ரீராம். தேங்க்யூ. குட் நைட்.